இட்லி அவிச்சு கடலையை வறுத்து வச்சுட்டோம். சட்னி அரைக்கலான்னு பார்த்தா இந்த நேரம் பார்த்து கரண்ட் போயிருச்சே. சரி, இன்னும் நேரம் இருக்கு. கரண்ட் இல்லாம ஒரே வெக்கையா இருக்கு. கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வருவோம். ஏ எப்பா இந்த கரண்ட் இல்லாம உள்ள இருக்க முடியலையே. ஏத்தே வந்துட்டா இவ ஒருத்தி எத்தேன்னு ஒத்தே எண்ணிக்கிட்டு. என்ன ஏத்தே, காலையிலே கரண்ட் இல்ல பாத்தீங்களா? உள்ள ஒரே வெக்கையா இருக்கு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் தே. ஆமா, கரண்ட் இல்லையா? உடனே உனக்கு ஒரு சாக்கு கிடைச்சிட்டு ஊர் ஊரா போய் சுத்துறதுக்கு. ஏத்தே, அப்படியெல்லாம் இல்ல தே. வெளியே கொஞ்சம் மரம் இருக்கு பத்தியில, கொஞ்சம் காத்து வரும், அதான் தே. சரி பாப்பா, போயிட்டு சீக்கிரமா. என்ன ஆச்சு இந்த மாமியாருக்கு? எள்ளும் கொள்ளும் வெடிக்குதப்பா மூஞ்சில. நமக்கு எதுக்கு வம்பு, நாம போயிருவோம். ஏதாவது ஒரு சாக்கு வேணும் அவளுக்கு வெளியே போறதுக்கு. புஷ்பக்கா, அடடே சின்ன பொண்ணே, வா வா. என்னக்கோ இங்கனே உட்காந்துருக்கிய? அட கரண்ட் இல்ல பத்தியா, அதான் இங்கன காத்தோட்டமா உட்காரலாம்னு வந்துட்டேன். சரி சின்ன பொண்ணு, சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? இட்லி எல்லாம் அவிச்சு வச்சுட்டேன்க்கா. சட்னி அரைக்கிறதுக்குள்ள கரண்ட் போயிட்டு, அதான் கொஞ்ச நேரம் காத்து வாங்கலாம்னு இங்கிட்டு வந்தேன். சின்ன பொண்ணு, நான் சாம்பார் தான் வச்சிருக்கேன், கொஞ்சம் வேணா தாரேன், கொண்டு போறியா? ஏக்கோ அதெல்லாம் வேணாக்கோ. இப்போதானே மணி 7 ஆகுது. என் மாமியார் 8 மணிக்கு தான் சாப்பிடும். அதுக்குள்ள கரண்ட் வந்துரும்க்கா. நான் சட்னி அரைச்சிக்கிடுவேன். கடலையெல்லாம் வறுத்து வச்சாச்சு. கரண்ட் வந்த உடனே அடைச்சிட வேண்டியதுதான். அட என்ன இது, டிவி இல்லாம ஒரே போர் அடிக்குது. என்ன செய்ய? சரி, அடுக்கலையில போய் பார்ப்போம். மருமவ திங்கிறதுக்கு ஏதாவது வச்சிருப்பா. என்ன இது ஒன்றும் காணல? அட கடலை காலங்கத்தால மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். புஷ்பகா, என்ன வசந்தி காலையில இந்த பக்கம்? என்ன வசந்தி, கையில கிண்ணத்தோட வந்திருக்க? ஏதாவது கொண்டு வந்திருக்கியா? சின்ன பொண்ணு, அதெல்லாம் ஒன்றும் கொண்டு வரல. வாங்கிட்டு போறதுக்கு தான் கிண்ணம் கொண்டு வந்திருக்கேன். ஏ அம்மா, ஓசியிலே குடும்பம் நடத்துதாலேம்மா. அதானே பார்த்தேன். நீ என்னைக்கு கொண்டு வந்திருக்க? புடுங்கிட்டு தானே போவ? அட போ சின்ன பொண்ணு, சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் என்னதான் ஜென்மமோ, கொஞ்சம் கூட சூடு சொரணியே வராது போல. புஷ்பகா, உங்க வீட்ல இன்னைக்கு சாம்பார் தானே? ஆமா முடி, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? எக்கோ, உங்க வீட்டு சாம்பார் வாசம் எங்க வீட்டு வரைக்கும் வீசுது. உங்க சாம்பார்னா எங்க வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதான் கொஞ்ச நேரம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சரிடி, தாரேன், வாங்கிட்டு போ. இந்தாடி, கொண்டு போ. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன சின்ன, காலையில வேலை ஒண்ணும் இல்லையோ, இங்க வந்து உட்காந்துருக்க? உனக்கு என்ன, ஓசியிலே எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருவேன். நாங்க அப்படியா? அதான் நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சுல்ல, கிளம்பு. அப்புறம் என்ன, காத்து வரட்டும். வேலை இல்லாம உன்னைய போய் கேட்டேன் பாரு, என்னையும் சொல்லணும். சரிக்கா, நேரம் ஆயிட்டு. கரண்ட் வந்து இம்புட்டு நேரம் ஆயிடுச்சு. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு என் மாமியார் என்னைய பிடிச்சி கத்தும். நான் வரேன். சரி சின்ன பொண்ணு, போயிட்டு வா. என்ன இது, கடலையை வறுத்து இங்க தானே வச்சிருந்தோம், காணல. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தியாச்சு. சரி, அத்தைக்கிட்ட கேட்டு பார்ப்போம். ஒருவேளை அவங்க எங்கேயாவது எடுத்து வச்சிருப்பாங்க. எம்மா, அவசரப்பட்டு அம்புட்டு கடலையும் அள்ளி தின்னது தப்பா போச்சு. எத்தே என்ன? எத்தே, சட்னி அரைக்கலாம்னு கடலையை வறுத்து கிச்சன்ல வச்சிருந்தேன். நீங்க எதுவும் பாத்தீங்களா? ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாரு, நான் ஒன்னும் பாக்கல. என்ன இது, இந்த மாமியாருக்கு மூஞ்சே சரியில்லை. சரி, நேரம் ஆயிட்டு. இனியும் கடலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. தேங்காய் சட்னியை வச்சிட வேண்டியதுதான். காலையில தான் ஃபுல்லா மாப்பு போட்டோம். ஆனா இந்த ஹால்ல மட்டும் ஒரே வாடை அடிக்கி. மருமவ கண்டுபிடிச்சிருப்பாளோ? நம்ம தான் சமாளிச்சிட்டோம்ல. எத்தே, சாப்பாடு ரெடி ஆயிட்டு, சாப்பிட வாங்க. எனக்கு வேண்டாம் மருமவளே, நீ சாப்பிடு, நான் பிறகு சாப்பிட்றேன். ஏன் தே, ஏன் வேண்டாங்கிறீங்க? வேண்டான்னா விட மாட்டியா? போய் நீ மட்டும் சாப்பிடு. என்ன ஆச்சு இந்த மாமியாருக்கு? ஐயோ, மறுபடியுமா? என்ன வாடை அடிக்கி? ஓஹோ, இப்பதானே புரியுது கடலை எங்க போச்சுன்னு.